உக்ரைன் மீதான போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும். இந்தியா டென்மார்க் பிரதமர்கள் கூட்டாக வேண்டுகோள். பொருளாதார நெருக்கடியில் வாடும் இலங்கை மக்களுக்கு உதவிட நிதி வழங்கிடுங்கள். தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு திமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி. திமுக எம்எல்ஏக்களின் 1 மாத சம்பளமும் வழங்கப்படும் என்றும் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அறிவிப்பு. இலங்கைக்கு நிதியுதவி அளிக்க சீனா முடிவு. இலங்கை பிரதமர் செய்திப் பிரிவு அறிக்கையில் தகவல். இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகரிடம் ஒப்படைத்தது எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி. தேர்வு மையங்களுக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்வுத்துறை இயக்குனர் அறிவிப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் திருப்பம். குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள்தான் கொலை செய்ததாக முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் நீதிபதிக்கு கடிதம். காவல் நிலையங்களில் இரவில் விசாரணை நடத்தக்கூடாது. அனைத்து மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் டிஜிபி உத்தரவு. சமஸ்கிருத சர்ச்சையில் அவசரத்தில் நடந்த தவறு என தெரிய வந்துள்ளது. மருத்துவ கல்வி இயக்குனர் நாராயணபாபு விளக்கம். ஆன்லைனில் போதை மாத்திரைகளை வாங்கி விற்பனை. கல்லூரி மாணவர்களிடம் விற்ற மேலும் 2 பேர் கைது. 300 போதை மாத்திரைகள் பறிமுதல். மே 5ஆம் தேதி வணிகர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் ஹோட்டல்களுக்கு காலை விடுமுறை. சென்னை ஹோட்டல்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. கோடை வெப்பத்தை தணித்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சூறைக்காற்று தூக்கி வீசியதில் ஒருவர் பலி. தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி இடையே கருத்து வேறுபாடு. நாளை பேச்சுவார்த்தை நடத்த இரு அமைப்பினரும் முடிவு. மகாராஷ்டிராவில் ஒலிபெருக்கிகளை அகற்ற ராஜ் தாக்கரே காலக்கெடு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் காத்திருக்க வேண்டாம் என போலீசாருக்கு முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உத்தரவு. இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர லஞ்சம் கொடுக்க முயற்சித்ததாக கைதான சுகேஷ் சந்திரசேகருக்கு சிறையில் உதவி. திஹார் சிறை கூடுதல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் சந்த் கைது. உயிரை கொடுத்தாவது பட்டின பிரவேசத்தை நடத்துவோம். தருமபுர ஆதீனம் விவகாரத்தில் மதுரை ஆதீனம் உறுதி. ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவு. கடந்த 15 நாட்களில் ஒரு சவரனுக்கு 2032 ரூபாய் குறைவு. தொடரும் உக்ரைன் ரஷ்ய போரில் ஒடேசா நகர் மீது ஏவுகணை தாக்குதல். தீப்பற்றி எரிந்த குடியிருப்பு. சிறுவன் உயிரிழப்பு. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்று மற்றும் இறுதிப் போட்டி நடைபெறும் இடங்கள் அறிவிப்பு. 100% ரசிகர்களுக்கு அனுமதி என்றும் பிசிசிஐ உறுதி.